இந்த வயநாட்டுல வெள்ளம் வர்றதுக்கு காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்திலே எழுதியிருக்கு. இதே இழப்பு நம்ம தமிழகத்துக்கும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. முக்கிய நகரங்களா இருக்கக்கூடிய வயநாடு, மூணாறு, காந்தலூர், இந்த 3 இடத்துங்களுக்குமே இந்த 2024 ஆடி மாசம் முடியறதுக்குள்ள பல மக்களை உயிருடன் பல நம்பூதிரிகள்லாம் இருந்து அந்த கோயில்களில் முக்கிய ஸ்தலத்துங்களை வழிபட்டுக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பேரிழப்பு, காற்றாற்று வெள்ளம், மழை, இதுல இருந்து நம்ம தப்பிச்சிருந்திருக்கலாம். இன்னும் பல விதமான சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை உடைய ரிசார்ட்டுங்களை கெட்டினால அந்த இடத்துல பல பிரச்சனைகளும் இன்னல்களும் வந்திருக்க ஒரு காரணமும் கூட. இனி இந்த நிலைமை அங்க வரக்கூடாது. இனிமே இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் வராம இருக்க இந்த வருஷம் பெயர்ச்சி 2024 சித்திரை மாசம் பெயர்ச்சியிலேயே சூட்சமாவே சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சாங்கத்தை படிச்சு முறையா பக்குவங்கள் பண்ணி இருக்கிற தெய்வத்துங்களை வழிமுறை பண்ணிக்கிட்டு வந்திருந்தன்னா இந்த மாதிரியான நிலச்சரிவுகள், இந்த மாதிரி இழப்புகளை, இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் முறையா நீங்க வழிபட்டுக்கிட்டு வந்த அந்த இழப்பே வராது. இந்த மாதிரியான ஒரு இறப்பு வராது. தான் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்தை வழிபடுங்க, இயற்கையிலிருந்து நம்மளை காப்பாத்தி கொடுங்கன்னு கேளுங்க. சிவாய நம்ம ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF. 2024 சித்திரை மாசம் தமிழ் வருஷப்பரப்பு பஞ்சாங்கத்திலே எழுதியிருக்கு. பெரிய பேரிழப்பு வரக்கூடிய நேரங்கள் உண்டு. அண்டை மாநிலங்களுக்கும் நமது தமிழ்நாட்டுக்கு அடுத்தா இருக்கக்கூடிய கேரளால வயநாடு இன்னைக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு மழை, வெள்ளம், காற்றாற்று வெள்ளம் பல மக்களை உயிருடன் புதைச்சிருக்கு. எதிர்பாராத ஒரு வெள்ளம், எதிர்பாராத ஒரு அமைப்பு வந்திருக்கக்கூடிய தன்மை. இது ஏன்? ஆன்மீக பூமியில தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா கேரளா மாநிலம் தான். பல புண்ணிய சேஸ்திரங்கள் இருக்கு. சோட்டானிக்கிற பகவதி அம்மா, கொல்லூர் மூகாம்பிகா, கொடுங்கல்லூர் பகவதி அம்மா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். திருவனந்தபுரத்திலிருந்து டெட்லைனில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு எல்லை ஊட்டியை தாண்டி அடுத்து வயநாடு. இந்த வயநாட்டில் வெள்ளம் வர்றதுக்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா ஸ்தலம் தான் அதிகம். ஆன்மீக பூமியில சுற்றுலா தலங்களை அதிகமாக இருந்தால இடத்த ஆக்குப்பே பண்ணிக்கிட்டனால அந்த நீரோட்டங்கள் சரியான அமைப்புல போகாத ஒரு நாள அந்த இடத்துக்கு வெள்ளம் சூழ்ந்து இருக்குது. பல மக்களை காவு வாங்கியிருக்கக்கூடிய தன்மை அந்த ஊர்ல நடந்திருக்கு. வயநாடு, மூணாறு, காந்தலூர், இந்த 3 இடத்துங்களுக்குமே இந்த 2024 ஆடி மாசம் முடியறதுக்குள்ள இன்னும் பல இன்னல்களை அவங்க சந்திக்கணும் கேட்கிற ஒரு அமைப்பு உண்டு. அங்க இருக்கிற உக்ர தெய்வங்களை வழிபடுங்க, சக்தி வாய்ந்த தெய்வங்களை வழிபடுங்க. பல நம்பூதிரிகள்லாம் இருந்து அந்த கோயில்களில் முக்கிய ஸ்தலத்துங்களை வழிபட்டுக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பேரிழப்பு, காற்றாற்று வெள்ளம், மழை, இதுல இருந்து நம்ம தப்பிச்சிருந்திருக்கலாம். ஆனா சொர்க்கமா இருக்கக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல பல ரிசார்ட்டுங்க, பல கேளிக்கை விடுதிகள், இன்னும் பல விதமான சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை உடைய ரிசார்ட்டுங்களை கெட்டினால அந்த இடத்துல பல பிரச்சனைகளும் இன்னல்களும் வந்திருக்க ஒரு காரணமும் கூட. இனி இந்த நிலைமை அங்க வரக்கூடாது. இனிமே இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் வராம இருக்க கொல்லூர் மூகாம்பிகையில இருந்து, கொடுங்கல்லூர் பகவதியில இருந்து, சோட்டானிக்கர பகவதியில இருந்து, அருள் தரும் ஐயப்பன் கோயில இருந்து எல்லாம் முறையா தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா இந்த சீரிழப்பு, பேரிழப்பு வந்திருக்காது. கடவுளுடைய அனுகிரகங்களை முறையா நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்திருந்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் வயநாட்டில் இருக்கு, கேரள மாநிலத்தில் இருக்கு. இனிமே இந்த பிரச்சனை வரக்கூடாது. அந்த மக்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். இனி இந்த இழப்புகளை நம்ம சந்திக்க கூடாது. அண்டை மாநிலங்கள்ல உள்ளூர்ல இருக்க வேண்டிய தெய்வங்களை போற்றுங்க. உள்ளூர்ல இருக்க வேண்டிய உக்ர தெய்வங்களுக்கு வழிமுறை பண்ணுங்க. தெய்வத்துக்கு மீறின ஒரு சக்தி எதுவும் கிடையாது இந்த இயற்கைக்கு. பொதுவா இந்த இயற்கைக்கு வரக்கூடிய சூட்சமமான ஒரு அமைப்பும் உண்டு. இந்த வருஷம் பெயர்ச்சி 2024 சித்திரை மாசம் பெயர்ச்சியிலேயே சூட்சமாவே சொல்லியிருக்காங்க. கும்பராசியில சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த மாதிரியான நிலநடுக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகள், நிலச்சரிவு, இதுக்கெல்லாம் காரகன் சனி பகவான் தான். பொதுவாகவே கேரளா மாநிலத்துக்கு அதி தேவதை காடு, மலைகள், இந்த மாதிரி ஜீவராசிகள் அதிகமாக இருக்க ஊருக்கு அதி தேவதை ராகு.
ராகு பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு. ராசிக்கு 12வது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனி பகவானும் இருந்திருக்கிறனால இந்த மாதிரியான சிக்கலை சந்திக்கணும் கேட்குற ஒரு ஐடென்டிஃபை, பஞ்சாங்கம் பார்க்கணும், பஞ்சாங்கம் படிக்கணும். இந்த பஞ்சாங்கத்தை படித்து முறையாக பக்குவங்கள் பண்ணிட்டு இருக்கிற தெய்வத்துங்களை வழிமுறை பண்ணிக்கிட்டு வந்திருந்தோன்னா இந்த மாதிரியான நிலச்சரிவுகள், இந்த மாதிரி இழப்புகளை நம்ம மக்கள் சந்திச்சிருக்க மாட்டாங்க. இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இறைவனுடைய அனுகிரகம், இந்த தொந்தரவுகள் வராமல் இருக்கா, அவங்கவுங்க ஊரில் இருக்க வேண்டிய தெய்வத்துங்களை முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது. இது ஒரு பேர் இழப்புனே சொல்லலாம். இந்த பேர் இழப்பில் மனித உயிர்கள் மட்டும் போல பல ஜீவ ராசிகளுடைய உயிர்களும் போயிருக்கு. புல்லுக்கு கூட உயிர் இருக்கு. 7 ஜென்மம் படைச்ச நம்மளுடைய மனிதனாக பிறந்த நம்மளும் ஒரு உயிர் தான். இனி இந்த இழப்புகள்லேருந்து நம்ம வரக்கூடாது. இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் முறையாக நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வந்தால் அந்த இழப்பே வராது. இந்த மாதிரியான ஒரு இறப்பு வராது. தான் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்தை வழிபடுங்க, இயற்கையிலேருந்து நம்மளை காப்பாற்றி கொடுங்கன்னு கேளுங்க. இதே இழப்பு நம்ம தமிழகத்துக்கும் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. முக்கிய நகரங்களாக இருக்கக்கூடிய ஊட்டி, கொடைக்கானலுக்கெல்லாம். ஏன்னா நல்ல தெய்வத்துடைய அனுகிரகம் உடைய இயற்கை சூழ்நிலை உள்ள இடத்துல இன்னைக்கு பல ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரிசார்ட் கட்டியிருக்கிறாங்க, ஃப்ளாட்டு கட்டி விட்டுருக்குறாங்க. ஜீவராசிகள்லாம் காட்டுக்குள்ளே இருந்ததெல்லாம் வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. நிலத்தை அபகரிச்சிருக்கிறாங்க. ஓடைகள் தண்ணி ஓடையை அடைச்சிட்டு அந்த இடத்துல ரிசார்ட் கட்டியிருக்கிறாங்க. அப்போ தண்ணி எங்கே போகும்? நாலா பக்கம்தான் செதறும். தண்ணி ஓடுறதுக்குன்னு ஒரு ஓடை இருந்தால் அந்த ஓடையை மறைச்சி கட்டக்கூடிய தன்மைனால தான் இந்த பிரச்சனை. தமிழகத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய நம்ம ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரியான இடத்துங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. காடு காடாக தான் இருக்கணும், வீடு ஏரியா உள்ள இருக்கணும். இப்படி காட்டுக்குள்ளே நம்ம வீடை கட்டிக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி இடையூறை நம்ம சந்திக்க தான் கேட்குது விதி. இந்த வருஷம் ஜாதக ரீதியாகவே காடு மலையில் நிலநடுக்கம், பூகம்பங்கள், நிலச்சரிவுகள் வரும் கேட்குறது முன்கூட்டியே நம்மளுக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. சித்திரை மாதம் அதையும் மீறி இருக்கோம். நம்ம காசு பணம் நிறையா வந்தால் காட்டில் போய் வீடை கட்டிக்கிறது, இன்னும் காசு பணம் நிறையா இருந்தால் ஹோட்டலில் ரிசார்ட்டுகள் கட்டி பல கேளிக்கை வீடுகள் கட்டிக்கிறது. அப்போ மனுஷன் ஆன்மீகத்தில் இல்லாமல் சந்தோஷத்துக்கு தானே அந்த ஊருக்கு போகிறான். அப்போ அந்த இடத்தோட புண்ணியம் எங்கே போகுது? அந்த மண்ணும் கெட்டு போகுது. இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் இயற்கை பேரழிவு வருது. நல்லதே செய்யுங்க, ஆன்மீக தொடர்பு வச்சுக்குங்க, சாமியை வழிபடுங்க, தான் தெய்வத்தை வழிபடுங்க. இப்படி முறையாக பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தால் இந்த இயற்கை சீற்றத்துலேருந்து நம்ம பொழைச்சிக்கலாம். சிவாய நம்ம